திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எழுவாய் தேடும் கயமா முகமை செருவில் சாடும் தனியானை சகோ. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவம் நிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாவச் சீர்வரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறி செய்ய உண்ணாமை உணராமே. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஆலய உடவாறு தொண்டு சீர் திருக்கூட்டம் வருடந்தோறும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற மார்கழி மாத தொடர் சொற்பொழிவில் இந்த வருடம் அடியேனும் பங்கு பெற்று இன்று துவங்கி 14ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ சமயத்தை நெறியை வளர்ப்பதற்காக உலகத்திற்கு பரங்கருணையாளனாக விளங்கக்கூடிய சிவபெருமானால் வருவிக்க உருகின்றவர்கள் இந்த மண்ணிலே அந்நெறி தழைத்து அந்நெறியிலே செல்லுகின்றவர்கள் சிவத்தை சார்வதற்குரிய பயிற்சியையும் தருகின்ற பண்பாளர்களாக மலர்ந்திருக்கிறார்கள். அப்படி சைவ சமய நெறியிலே நின்று அந்நெறியின் வழியை நமக்கு புகட்டி அந்நெறியே சிறந்த நெறி என்று நிர்மாணித்தவர்களிலே குறிப்பிடத்தகுந்தவர் நால்வர். நால்வர் பெருமக்கள் என்று சொன்னவுடனேயே சைவ சமய உலகிலே எல்லோருடைய சிந்தையிலும் எழுந்து மகிழ்ச்சியை பரப்புகின்றவர்கள் திருஞான சம்பந்த நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திரு மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள் என்பது நம்முடைய அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் மிக எளிதிலே உணர்ந்து மகிழ்வோடு சொல்லத்தக்கவர்களாக விளங்குகிறார். திருஞான சம்பந்த நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் 7ஆம் நூற்றாண்டிலே இந்த தமிழகத்திலே சமன் இருள் கவிந்து சைவ சமயம் எங்கே நிலைபெறாமல் போய்விடுமோ என்று அச்சமுறுகின்ற காலையில தோன்றிய அவதாரம் செய்த பெருமக்களாகும். அவர்கள் இருவரும் ஒத்த காலத்தைச் சேர்ந்தவர்கள். திருஞான சம்பந்த சுவாமிக்கு பெருமான் அருள் செய்கின்ற பொழுது அவருக்கு வயசு 3.5. திருநாவுக்கரசு நாயனாருக்கு சுவாமிகள் அருள் செய்து அவரை தம் நெறியிலே ஆட்கொண்ட போது அவருக்கு வயசு 76. அப்படின்னா என்ன தெரியுது? எந்த வயசுல நம்ம ஆட்கொள்ளுவார்னு தெரியாதுன்னு தெரியுது. ஆட்பாளவர்க்கு அருள் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பான் குயில் அளவில்லை கிழக்க வேண்டாம் திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். யாருக்கு எப்படி அருள் செய்வார் சிவபெருமான் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம், சிவ ரகசியம்.
இன்னாருக்கு இன்ன முறையிலேதான் அவர் அருள் செய்வார், இன்னாரை இப்படித்தான் ஆட்கொள்வார், இன்னாருக்கு இன்ன விதம்தான் பலன் தருவார் என்பதெல்லாம் அறுதியிட்டோ உறுதியிட்டோ சொல்ல முடியும். ஆனால் ஒரு செய்தியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வான உலகிலே புண்ணியத்தின் காரணமாக மிகப்பெரிய பதவிகளை பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பல்வேறு பதவியிலே இருக்கிறவர்களும் உண்டு. அவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்திராதி தேவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்திரன் தான் தலைவர். முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்லப்பெறுகின்றவர்கள் எல்லாம் அதுக்கு கீழே வருகிறவர்கள் தான். இந்திரனுக்கு மேலே இருக்கக்கூடிய பதவியிலே விளங்கக்கூடியவர் பிரமன். பிரமனுக்கும் மேலே இருக்கக்கூடிய பதவியிலே விளங்கக்கூடியவர் திருமால். இப்படி விண்ணுலகிலே பல்வேறு பதவிகளிலே வீற்றிருந்து பல்வேறு நிலையிலே அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆக்கையின் வண்ணமாக தம்முடைய பதவியிலே இருந்த வண்ணம் இருக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் இத்தனை பதவியிலே இருக்கக்கூடிய இவர்களை காட்டிலும் சிவபெருமானுடைய அடியார்கள் மிக உயர்ந்த நிலையிலே இருப்பதாக கருதப்படுவதும் தொழப்படுவதும் உண்டு. இந்த உலகத்திலே திருமாலை வணங்குகிறவர்கள் உண்டு, இந்திரனை வணங்குகிறவர்கள் உண்டு, இந்திரனுக்காக வேள்வி செய்கிறவர்கள் உண்டு, இன்னும் இந்திரனுக்கு கீழே இருக்கிறவர்களை வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேள்வி செய்கிறவர்கள் எல்லாம் உண்டு. வருணனுக்காக செய்கிறவர்கள் உண்டு, அக்னிக்காக செய்கிறவர்கள் உண்டு, குபேரனுக்காக செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப உண்டு இல்லையா? இதெல்லாம் வேள்வி இவர்களுக்கு திருப்திப்படுத்தணும்னு செய்கிறது. இப்படிப்பட்ட தேவர்களை எல்லாம் வணங்குகின்றவர்கள் உண்டு. அதிலே மிகுந்த உயர்ந்த பதவியிலே வேண்டப்படுகிறவராக விளங்குகிறவர் திருமால். ஆனால் இவர்களை காட்டிலும் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று சிறந்து விளங்குகின்ற நம்முடைய அடியார்கள் இருக்கிறார்களே, இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்று நம்முடைய சான்றோர்கள் அடையாளம் காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். எப்படி சார் சொன்னா போதுமா? சான்று சொல்ல வேணாம். ஒரு பெரியவர் சொல்லுகிறார், எப்பா திருமாலு பிரம்மன் போன்றவர்கள் எல்லாம் பெரிய பதவியிலே இருக்கிறார்கள், எல்லாரும் சென்று வணங்குகிறார்கள், வேண்டியதை பெறுகின்றார்கள் என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த அடியார்களுடைய சிறப்பு அவர்களுக்கு வருமாப்பா? இந்த அடியார்களுடைய சிறப்பு அவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்கிறேன். உனக்கு ஒரு காலத்தில் நிகழ்ந்தது தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள், நஞ்சம் வந்தது. நஞ்சம் வந்த உடனேயே இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? நஞ்சு வந்த போது இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ உலகத்தில் நடந்திருந்தாலும் கூட அது தினத்தந்தியில வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம், மறைக்க முடியுமா? பார்க்கடலை கடைந்த போது என்ன நிகழ்ந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமா போச்சு. பாலிடை நஞ்சங்கண்டு பதை பதைத்து ஓடி ஓர்வால் நூலிடை அவரை உண்பாக்கு நுவன்ற மால் அயன். பால்ல இருந்து நஞ்சு வந்ததை பார்த்த உடனே ஓடோடி போய் நிக்க முடியாம நிலை கொள்ளாமல் ஓடோடி போய் ஓர்வால் நூலிடை அவர் போய் என்ன பண்ணாங்களா? உண்பாக்கு நுவன்ற மாலயன். சுவாமி இந்த விஷயம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இது கொஞ்சம் நீங்க ஏதாவது ஒரு டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல என்று சொல்லி அவரை உண்ணுமாறு செய்தவர்கள் யாரு?
இந்த திருமாலோ நான்முகனோ அன்கோ எல்லாரும் போய் சிவபெருமானை உண்ணும்படி செய்தார்கள். ஆனா ஒரு அடியாருக்கு பால்ல நெஞ்சு வந்தது. ஒரு அடியாருக்கு பால்ல நெஞ்சு வந்தது. அவர் உடனே என்ன பண்ணார்? சிவபெருமான் எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு நான் சொன்னாரு இல்ல. அடியார் என்ன பண்ணார் தெரியுமா? பாலிடை நஞ்சங்கண்டு பதைப்பு இன்றி, எந்த விதமான பதைப்பும் இல்லாமல் அந்த பாலிடை நஞ்சை பார்த்த உடனேயே எந்த விதமான பதைப்பும் இல்லாமல் தாம் உண்டு, தாமே உண்டார் அந்த அடியார். திருமாலும் அயன் என்ன பண்ணாங்க? சிவபெருமான உண்டுன்னாங்க. இங்க சிவனடியார் என்ன? பாலிடை நஞ்சங்கண்டு பதை பதைத்து ஓடியவர்கள் அவர்கள். இவரோ பாலிடை நஞ்சங்கண்டு பதைப்பு இன்றி உண்டவர் ஓர் பால் நூலிடை அவரே என்ன பொழியும். இந்த பால் இருக்கிற நஞ்சை கொண்டு கொஞ்சம் கூட அச்சப்படாமல் பதைப்படையாமல் அந்த பால் சோரை எடுத்து உண்டவர் சிவமே என்ன பொழிந்தார், சிவமே என்ன வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தவர் எங்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்று திருப்பெருந்துறை புராணத்தில் சொல்லுகிறார். ஐயா நீங்களே சொல்லுங்க, ஓடி போய் சிவபெருமான விஷத்தை தின்னு கொடுத்தவன் பெரிய ஆளா, இல்ல இந்த விஷத்தை பார்த்தவன அடாடா நான் சிவனடியா இது என்ன பண்ணும் பார்க்கலான்னு அந்த விடத்தை உண்டாரே அவர் பெரியவரா, அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களா? நீங்களே சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? திருப்பெருந்துறை புராணத்தில். இந்த திருமாலும் நான்முகனும் என்ன பண்ணாங்கன்னா, பால் சோறு வந்த உடனே இவருக்கு பால் சோறு அமனர்கள் கொடுத்தாங்க. நஞ்சை கலந்து கொடுத்த உடனேயே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா, ஐயோ பால் சோறை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போறாரு இவரு, என்ன பண்ண போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே நம்மள மாதிரி இவரும் ஓடி போய் சிவபெருமான்ட்ட, சிவபெருமானே என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு கூக்குரல் இடுவாருன்னு எதிர்பார்த்தாங்களாம். ஆனா இவரு டபக்குன்னு உண்ட உடனே ரெண்டு பேருக்கு வெக்கமா போச்சா, உள்ள போய் கதவை சத்திக்கிட்டாங்களாம். உள் நாணாரு மால் அயன் உள் நாண. ஐயோ நாம இப்படி அந்த விடத்தை பார்த்த உடனே நான் சிவனுடைய அடியார், திருநீர் பூசுகின்றவன், விடம் என்ன செய்யும் என்கிற அந்த துணிவு இல்லாமல் சிவனிடம் ஓடோடி போய் நின்று அந்த விடத்தை அவன் அருந்தும்படி செய்த நாங்கள் பெரியவர்களா? ஐயா அந்த விடத்தை பார்த்த உடனேயே பாலிலே இருக்கிற விடத்தை கண்டு துணியும் அஞ்சாமல் அதை அப்படியே உண்டு இவரே சிவம் போல விளங்குகின்றாரே, இவரல்லவா பெரியவர் என்று திருமாலும் பிரமனும் வணங்குகின்றார்களாம் திருநாவுக்கரசு நாயனார். நாம யாரெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் இவரை வணங்குறாங்களாம். அப்ப நம்ம என்ன செய்யணும் இல்லையா? நாமே ஒருத்தட்ட போய் ஏதோ கொஞ்சம் அவசரமா இருக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு போய் போனா அவர் வெளியே கதை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்க போறீங்கன்னு இல்லை உங்களை பார்க்கலான்னு வந்தார். ஒரு 5000 ரூபா இருந்தால் உங்கள்கிட்ட வாங்க. நானே ஒருத்தட்ட பணம் வாங்கலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இருக்கிறீங்களே, வாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அவர்கிட்ட போய் 10,000 வாங்கிக்கலாம். உங்களுக்கு கஞ்சி எனக்கு கஞ்சி. சிவபெருமான் எல்லாருக்கும் மேற்பட்ட பரம்பொருளாக விளங்கக்கூடியவன். அவனுக்கு நேரடி தொடர்புடையவர் அடியார். மாலுக்கும் அயனுக்கும் இல்லாத தொடர்பு அடியாருக்கு உண்டு. அதனாலதான் சேக்கிழார் பெருமான் சொன்னார், ஐயா மந்திரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னென்னவோ மந்திரம் கற்றுக்கிட்டேன், என்னென்னவோ மந்திரங்கள்லாம் கடாபடியா இருக்குது, கெடுபடியா இருக்குது, என்னவோ ஒன்றும் புரியல, பயப்படாத, ஒண்ணு வேணும், நான் உனக்கு சுலபமா மந்திரம் சொல்லி தரேங்கவா. திருநாவுக்கரசுன்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நீ ஓதிக்கிட்டே வர. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மத்திகள் பெருநாம சீர்வரவர் உருகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே. இந்த ஒரு நாக்குனால அந்த திருநாவுக்கரசுங்கிற பேருடைய பெருமையை சொல்லி முடியாது. ஆதிசேஷனால முடியுமோ என்னவோ தெரியல, 1000 நாக்கு படைத்தவர். ஒரு நாள்னாலே இந்த பெருமையை சொல்லிவிட முடியுமா? நாவுக்கரசு நாயனார் என்ன காரணம்? திருநாவுக்கரசு நாயனார் சைவ சமய நெறியாளர்களிலேயே தனித்தன்மை வாய்ந்தவர். அவருக்கு இருக்கிற தனித்தன்மை மற்ற அருளாளர்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை நாவுக்கரசருக்கு மட்டும்தான் உண்டு.
மற்றவங்களுக்குதான் அந்த அந்த தனித்தன்மை கிடையாது. திருஞான சம்பந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு தனித்தன்மை, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை அவருக்கு உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு இல்லாத தனித்தன்மை அவருக்கு ஒன்று தனியா உண்டு. மணிவாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த யூனிக்னஸ்ல பேரு. அதுபோல நம்முடைய திருநாவுக்கரசருக்குன்னு ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இவருக்கு இருக்கிற தன்மை மித்தவங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை என்னன்னா, இவர் மட்டும்தான் ஆப்போசிட் கேம்ப்ல கொஞ்ச நாள் இருந்து இந்த பசங்களுடைய வண்டவாளத்துல தெரிஞ்சுட்டு வந்தாங்க. மித்தவங்க எல்லாம் கேள்விப்படுறதுதான், இவர் அங்கேயே இருந்து இந்த பசங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க தெரிஞ்சு. அதனாலதான் மதுரையில இருந்து தூதுவர் வந்த உடனேயே திருஞான சம்பந்தர் கிளம்புறாருன்னு உடனே சொன்னார், ஐயோ அந்த அமன் வஞ்சகர் என்ன வேணா செய்வாங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், வயசானவன் போனா கூட பரவாயில்ல, வயசு நீ இன்னும் நிறைய சாதிக்கணும்ப்பா குழந்தை, நான் போறேன்னாரு அவரு. ஏன் என்ன பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியும், அங்கேயே போய் கூடவே இருந்து பார்த்தவர் இல்லையா. அதனாலதான் எப்பவுமே எதிர்கட்சியில இருந்து ஆள் வந்து இங்க உடனே சேர்த்துக்கிட்டு அவனுக்கு பதவியும் கொடுப்பான். அந்த ரகசியமெல்லாம் இவன் சொல்லுவான்ட்டு. இங்க இருக்கிறவன் பொறுமா, நான் ஒருத்தர் நாள் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஏன் அவன் ரகசியத்தோட வந்திருக்கிறான். ஆனா சுவாமி ரகசியம் தெரிஞ்சதுக்காக போகல, அங்க போகும்போது உண்மையாவே அந்த சமயத்துல ஏதோ இருக்கோன்னு நினைச்சிட்டு போயிட்டார். சேக்கர் ரொம்ப அருமையா சொல்லுவார், திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு மட்டும்தான் அந்த தனித்தன்மை உண்டு. அதுல ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு செய்தி. அது என்னன்னு கேட்டா, நீங்க எந்த வயசுல எந்த பருவத்துல நீங்க வந்து சேர்ந்தாலும் அது லேட் இல்லை, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப வந்துட்டீங்களா, ஓகே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐயோ நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. லேட்டா வந்தாலும் நீங்க லேட்டஸ்டா வர முடியும். அப்படி காட்டினவர் தான் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமி. எவ்வளவு என்ன வயசுல வந்தாருங்க, 76 77 வயசுல என்ன ஒரு துணிவோட வந்திருக்காரு. ஆனா ரொம்ப கவலைப்படுறாரு. போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, ஐயோ இவ்வளவு அருமையும் பெருமையும் உடைய பெருமானை நான் இத்தனை நாட்கள் மறந்திருந்தேனே, உய்வேனோ, மறந்து நான் உய்வேனோ, இத்தனை நாள் மறந்திருந்தனே, இப்ப ஞாபகத்தினாரே, கொஞ்சம் முன்னாடியே எனக்கு அறிவுறுத்திருக்க கூடாதா என்று கண்ணீர் கலங்கி சித்திய நாட்கள் எல்லாம் உண்டு. அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அந்த செய்தியைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சுவாமி தோன்றியது, அவதாரம் பண்ணது ஒரு பெரிய சைவ சமய குடும்பத்துல தான் அவரு தோன்றியது. உழனார் மாதினியார் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் வேளாண் குலத்திலே குறுக்கையர் குடி திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்கிற திருத்தலத்திலே சுவாமி அவதாரம் பண்றார். திருவழகு போல திலகவதியார் முதல் குழந்தையாக பெண் குழந்தையாக அவர்களுக்கு பிறந்திருந்தது. சில முறை ஆண்டு அகன்றதற்பின் திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின், கேட்கிறார் எப்படி போறாருன்னு பாருங்க. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டுனர், சில ஆண்டு இல்ல, சில முறை ஆண்டு அகன்றதன் பின் இல்லையா. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் போதிய அப்பவே விட்டாங்க. இப்ப என்னவோ அது ஒரு பெரிய ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதை சொல்லுற இந்த திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்கு, முறையாக சில வருடங்கள். இந்த குழந்தைக்கு உரிய பருவம் வர வரைக்கும் அடுத்த குழந்தை கிடையாது இல்லையா. பரிசையா 1வது ஒரு குழந்தை, 2வது ஒரு குழந்தை, 3வது ஒரு படிக்கிற ஒரு குழந்தை, 4வது ஒரு குழந்தை. அந்த காலம் இப்ப பரவாயில்ல, எல்லாம் ரொம்ப அது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்,
நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு வந்துருச்சு. அது வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம சமயத்துக்கு மட்டும்தான், மற்ற சமயத்துக்கெல்லாம் கிடையாது. அவன் பெற்று தள்ளிக்கிட்டு இருக்கான். அது என்ன, இது அந்த ஜனத்தொகை மட்டும் தனியாக கூட்டிகிட்டே போகுது. எல்லாம் யூனிஃபார்மாக எல்லாரும் கடைப்பிடிச்சி எல்லாருமே அதை சரி பண்ணால் அது ரைட்டுன்னு சொல்லலாம். இந்த பாப்புலேஷன் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த பாப்புலேஷன் ஏறிட்டே வந்தா இது அது பார்க்கணும் இல்லை. நம்ம சில முறை ஆண்டு அகன்றதன் பின் திலகபதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அலையில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கும் கதிர் போல் பின்மலரும் மருள் நீக்கிய வந்து அவதாரம் செய்தார். எவ்வளவு கவனமா போடுற சுவாமியுடைய பிறப்பை போடுகிறது. அலையில் கலைத்துறை தழைப்ப, அலையில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ். ஒன்னு கலைத்துறை, இன்னொன்னு தவ நெறி. கலைத்துறை தவ நெறி, அது தழைக்கணும், இது வாழணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஞானமே எப்படின்னா வெறும் படிச்சுக்கிட்டே போகக்கூடாது. படிக்கணும், சிறந்த நூல்களை படிக்கணும், சிறந்த கருத்துக்களை தேர்ந்தெடுக்கணும். சிறந்த கருத்துக்கள் என்னென்னு நாம் அதிலிருந்து குறிப்பை உணரணும். அதுக்கு மேலே ஒன்று என்னன்னா, அவற்றை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். we must feel it. அந்த அனுபவத்தை உணரணும். அந்த அனுபவ உணர்வு வருகிற வரைக்கும் அதை ஓதணும். ஓதணும் எதுக்கு திரும்ப திரும்ப ஓதணும்னு சொல்லுகிறதுனா, ஓதி ஓதி உணர்தல் வேண்டும். வெறுமனை ஓதுறதுனால பயன் இல்லை. அதனாலதான் கற்றதுனால ஆய பயன் என் அப்படின்னாரு. அதனாலதான் மணிவாசன் சொன்னார், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்னாரு. போதும், படிச்சது போதும்னாரு. ஏன், எதை படிக்கின்றாயோ அதை அனுபவத்திற்கு கொண்டு வந்தாயா? நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து, நல்ல நியாயங்களை தேர்ந்தெடுத்து, நல்ல நியாயங்களை உணர்ந்து அவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து படித்தல் என்பது கலைத்துறை. அதை அனுபவத்துக்கு கொண்டு வருவது தவநெறி. எதை படிக்கிறோமோ அதை கொஞ்ச நாள் உணரணும், உள்கணும். உள்குதல் அப்படியே அதுல சிந்தனையில அசைப்படும். அந்த அசை போடுகிற பொழுது வருவது ஒரு அனுபவம். இது சிவனுக்கு மட்டுமே தான் கிட்டும். இதுக்கு பேர் சிவானுபவம்னு பேர். இது சின்ன சின்னதா ஆரம்பிக்கும், மழை துளி போல சிறுசு சிறுசா சிறுசு சிறுசா ஆரம்பிக்கிறது. இந்த அனுபவங்கிறது எடுத்த உடனே பெருசா ஒரு டம்ளர் நிறைய கிடைச்சணும்னு நினைக்க கூடாது. அது துளி துளியா கிடைக்கும். இந்த துளி துளியா கிடைப்பதை நாம் சேர்த்து கொண்டே வருகிற பொழுது அனுபவ திரட்சியாக விளங்குவது. அதனாலதான் சொல்லுகிறேன், அலையில் கலைத்துறை தழைப்ப. அப்ப அந்த அலையில் கலைத்துறை என்பதை இன்னொரு விதமா சொல்லணும்னா அதுக்கு பேரு அபரஞானம்னு பேரு. அருந்தவத்தோர் நெறி, தவ நெறி. தவ நெறி என்பது அனுபவ நெறி, அதுதான் பரஞானம். இந்த இரண்டு ஞானமும் பெறுகிறதுக்கு சுவாமி செய்தார். ஒன்னு கலைத்துறை தழைப்ப, இன்னொன்னு இந்த தவ நெறி விளங்க. கலைத்துறை தழைப்ப தேவாரம் பாடினார், தவ நெறி விளங்க உலகாரம் கட்டினார். இது ரெண்டும் காட்டினார். உடல் பணி செய்கின்ற பொழுது, உள்ளம் ஒருங்கி இயங்கி செய்கின்ற பொழுது சிவானுபவம் கிட்டும். அது எப்படி சார் இருக்கும்னு நீங்க கேட்கக்கூடாது. நீங்க அனுபவிச்சப்புறம் உங்களுக்கு தெரியும். பாட்டுக்கு அர்த்தம் நான் பல மணி நேரம் சொல்லலாம். ஆனா சிவானுபவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு 10 நாள் சொன்னாலும் கூட எனக்கு விளங்க வைக்க முடியும். அவ்வாறு அறிகின்றார், அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது இல்லையா? அது சிவம் பரங்கருணை உடையது.
இன்னாருக்கு செய்யணும் இன்னாருக்கு செய்யக்கூடாதுன்னு அதுக்கு வேறுபாடே கிடையாது. சாதாரண ஒரு குழந்தைக்கு அந்த உணர்வை ஊட்டுவார். ஒரு ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவங்கிற வேறுபாடு. தின்னனாருக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு நீங்க ஒரு படி மேலே ஏறுறீங்க, சாதாரணமா நடந்து போறது ஒரு பக்கம், மாடிப்படி ஏறுறீங்க, அதுவும் மாடிப்படி நல்லா உயரமா போயிட்டே இருக்கு. மாடிப்படி எது சிரமம்? எது சிரமம்? படி ஏறுறது சிரமம். ஏன் படி ஏறுறது சிரமம்? ஏன் படி ஏறுறது சிரமம்? ஏன் படி ஏறுறது சிரமம்னா, நம்ம உடம்ப நம்ம தூக்கிட்டு போறோம் மேல. உங்களுக்கு புரியுதுங்க? நடக்கும்போது அப்போ தூக்குறோம், இப்ப என்ன பண்றோம், படியில தூக்கிட்டு போறோம். இந்த வெயிட்டை ஒருத்தர் தூக்குறோம், வெயிட் இந்த வெயிட்டை, இது 4 பேர் பின்னால தூக்க போறோம். 4 பேர் தூக்குற வெயிட்டை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம். சிரமம் தானே அது, இல்லையா? அதனால இந்த சிரமம் உங்களுக்கு. நீங்க அப்புறம் தான் நினைச்சு பாருங்க, ஆஹா இது 4 பேர்ல பின்னால தூக்கணும், நம்ம ஒத்தால தூக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்ப. அதுவும் ஒரு படி மேல தூக்கிட்டு போனா இன்னும் எவ்வளவு சிரமம் அதிகமாகுமா குறையுமா? அதிகமா இருக்கும் இல்லைங்களா? மேல போக போக. அப்ப மலை மேல போக போக எப்படி இருக்கும்? இன்னும் மலை மேல ஏறணும்னு வச்சுக்கோங்க, மாடிப்படியே எப்படின்னா மலையில ஏறும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும், மூச்சு வாங்கும். தின்னனாரு மலை மேல ஏறுறாரு, ஏறும்போதே கேட்கிறாரு, நானா என்னடா திடீர்னு உடம்பு வெயிட் எல்லாம் போய் லேசாயிட்டேன் நானுன்னு கேட்கிறேன். இங்கு வாரம் ஒன்று போவது போல் உள்ளது, என் காரணம் நானா என்றார். என் மேல இருக்கிற வெயிட் எல்லாம் போயிட்டு என்னவோ லேசா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னடா காரணம் அப்படின்னு போய் நானு கேட்கிறேன். நானுக்கு என்ன தெரியும்? நான் போய் கேட்கிறேன். இவருக்கு அந்த உடம்பினுடைய பாரம் குறைவது போல, உடல் பாரம் குறைவது போல தோன்றுகிறான். காரணம், சிவானுபவம் சுமையை குறைக்கும். முதல்ல உடல் சுமை, அப்புறம் மனச்சுமை, அப்புறம் எண்ணெய் சுமை. அலையில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கும் கதிர்போல். உலகத்தில் வரக்கூடிய இருளை நீக்குவதற்கு காலையிலே உதிக்கின்றானே சூரியன், நீக்கி ஒளி விளங்கும் கதிர்போல். அந்த சூரியன் போல வந்தாரா யாரு? மருள் நீக்கியார். இருள் நீக்க வருவன் பகலவன், மருள் நீக்க வந்தவர் திருநாவுக்கரசர். அது ரொம்ப அற்புதமா சொன்னாரு. சேக்கிழார் பாடினார்னா பொடி வச்சு பாடுவார், பொடி வச்சு பாடுவார். உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கும் கதிர்போல். புரிஞ்சிருச்சு? மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. அங்க ஒன்று போட்டாரு, பின்மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். முதல்ல இருள் வரும், அப்புறம் பின்னால ஒளி வருது, சூரியன் வருகிறது. அது போல இந்த உலகத்திலே சமண இருள் வந்தது, அதை நீக்குவதற்கு வந்தவர் போல நம்முடைய திருநாவுக்கரசு முனிகள் வந்தார் அப்படிங்கிற பொருளிலே சொன்னால ஒரு பொடி வச்சார். பின்மலரும், அதாவது கொஞ்ச நாள்ல வளர்ந்ததில்ல, சமணத்துக்கு போயிட்டு அப்புறமா சைவத்துக்கு திரும்ப வந்து கொஞ்சம் லேட்டா மலர்ந்தார். பின் மலரும் மருள் நீக்கியார். பின்மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். அப்ப அவர் அவதார புருஷர். அவதார புருஷர்கள் வினை பயனை நுகர மாட்டார்கள். பிறப்பு இறப்புன்னா பிரமன்
யமன், அவங்க 2 பேர் கண்ட்ரோல். பிறப்பு இறப்பு, அது வினைப்பயன் அனுபவிக்கிறதுக்காக வந்து வினைப்பயனை அனுபவிச்சு எப்ப வினைப்பயன் அனுபவம் முடிவு பெறுகிறதோ அப்ப யமன் கூட்டி போடும். முடிஞ்சு போச்சு. பிறப்பு இறப்பு இது 2க்கு இடையில இருக்கிறது. அது யார் கண்ட்ரோலு? பிரம்மாவோட கண்ட்ரோலு, அப்புறம் யமனுடைய கண்ட்ரோல். ஆனா அவதாரம் மட்டும் இவங்க 2 பேருடைய கண்ட்ரோல் கிடையாது. அவருக்கு தான் தெரியும் எப்ப அனுப்புறது எப்ப கூப்பிடுறது. அது சிவபெருமானுடைய. அதனாலதான் வந்து அவதாரம் செய்தார். வந்து அவதாரம் செய்தார்னா எங்கிருந்தோ வந்து தானே அவதாரம் செய்தார்னு அர்த்தம். மிக உயர்ந்த ஞான தவ நெறியிலே விளங்கக்கூடியவர்களை உலகின் இருளை நீக்குவதற்காக, புற இருளை நீக்குவதற்கு பகலவன் வருவது போல அக இருளை நீக்குவதற்காக திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதாரம் செய்தார்னு சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஒவ்வொருவருடைய அவதார நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு சுவாமி கையாளுகின்ற முறைகள் வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொருத்தர் இதுக்கும் ஒவ்வொரு முறையை நம்முடைய சுவாமிகள் கையாளுவார். சிவபெருமான் புகழ்ராம் மாதினியாருக்கு ஒரே மகனாக பிறந்தார். ஒரு தமக்கையும் திலகவதியார், ஒரு மகன், ஒரே மகன். ஆனாலும் கூட என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்த தமக்கையாருக்கு திலகவதியாருக்கு 12 வயசு ஆன உடனேயே திருமணம் முடிப்பதற்காக கலிப்பகையாரை, குறுக்கையர் குடி, இன்னைக்கும் அந்த குடி இருக்கு, மனம் பேசி நிச்சயம் பண்ணுகிறார்கள். கலிப்பகையார் அரசரிடம் அவர் சேடை தளபதியாக அவர் பணிபுரிகின்றவர். அவர் பணிபுரிகின்றவரை மனம் பேசி பிடிக்கிறாங்க. மனம் பேசி முடிச்ச உடனேயே அவருக்கு போருக்கு அழைப்பு வந்து விட்டது திருமணம் முடியறதுக்கு முன்னாடியே. அதனால நிச்சயம் கையோடைய போருக்கு போயிட்டார். நீண்ட நாள் போர் நடக்குது. இங்க புகழனாரு விண்ணுலகம் எழுதினார். காலம் வந்துச்சு, போயிட்டார். அந்த அவர் போன உடனேயே மாதினியார் என்ன பண்ணாங்க, அவர் போனப்புறம் நமக்கு இந்த உலகத்துல வேலை இல்லை என்று சொல்லி அவரும் உடனே சென்றார். 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப தம்பி அக்கா 2 பேரும் மட்டும். கலிப்பகையார் இருந்தால் திருமணம் முடிப்பதற்காக உறவினர் எல்லாம் காத்திருந்தார்கள். ஆனால் சிவபெருமானுடைய திருக்குறிப்போ வேறு விதமாக இருந்தது. போரிலே புகழுடம்பு எய்தினார் நம்முடைய கலிப்பகையார். அவரு போர்ல இறந்துட்டாருன்னு சொன்ன உடனேயே இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, அவரைத்தான் எனக்கு கணவனாக முடித்திருந்தார். இனிமே நான் வாழ்வதில் பொருள் இல்லை, நானும் என் உயிரை முடித்துக் கொள்வேன் என்று திலகவதியார் முடிவு செய்தார். இப்ப நிச்சயம் பண்ணிட்டு இன்னும் திருமணம் நடக்கல, ஆனாலும் கூட இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டு போச்சு. அதனால இன்னைக்கு கூட குறுக்கைய குடியில இப்ப நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது இல்லை. என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் நிச்சயம். அவங்க இதுல அதை எடுத்துட்டாங்க. நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் கிடையாது. என்னைக்கு திருமணம் நாளோ அதுக்கு முந்தின நாள் நிச்சயம், அடுத்த நாள் திருமணம், அவ்வளவுதான். போ, எங்க இதுல ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆகி போச்சுப்பா, இனிமே அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. திலகவதியார் உயிர் துறக்க துணிந்த உடனேயே தம்பி மருள் நீக்கியார் தமக்கையாருடைய திருவடியை தொழுது, நீங்க போயிட்டேன்னா என்ன யாரு ஒண்ணு செய்ய, நான் முதல்ல போயிடுறேன், அப்புறமா நீ பின்னாலவா. நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அப்பாவும் அம்மாவும் போனாலும் பரவாயில்ல, நீ இருக்கிறியேங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இருக்கேன். நான் நீயும் போனேன்னா எனக்கு இந்த உலகத்துல என்ன காரணம், நானும் உயிர் மறிப்பேன் என்று சொன்னார். உடனே இந்த அம்மையார் மனம் நெகிழ்ந்து, ஐயோ தம்பி வாழ வேண்டியது, அவன் பொருட்டாவது நாம் இருக்க வேண்டும் என்று உளம்பற்றினார். அதனால என்ன செய்தாரா, உயிர் தாங்கி அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார்.
இம்பர்மனை தவம் புரிந்து திலகபதியார் இருந்தார். அம்பொன் மணி நூல் தாங்காது, அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. அம்பொன் மணி நூல் தாங்காது. அம்பொன் மணி நூல்னா என்ன? தாலி. இந்த மங்கள நான், இந்த மங்கள நாணை தாங்காமல் என்ன தாங்கினார்? அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி, எல்லா உயிருக்கும் கண்ணை பாலிக்கின்ற அந்த உள்ளத்தை தாங்கினார். அதை விட அடுத்ததான் ஒன்று சொன்னார். முன்னால இந்த உடம்புக்குள்ள உயிர். இப்ப ஒரு கேள்வி, உயிரை உடம்பு தாங்குகிறதா, உடம்பை உயிர் தாங்குகிறதா? கேள்வி, உடம்பை உயிர் தாங்குகிறதா, உயிரை உடம்பு தாங்குகிறது? எதை எதை தாங்குகிறது? உயிர் தான் உடம்பு தாங்குது. உயிர் தான் உடம்பை தாங்குது, சந்தேகம் இல்லையா? உயிர் தான் உடம்பை தாங்கி கொண்டிருக்கு. உயிர் போச்சுன்னா உடம்பை எது தாங்கும்? போயிடும், அவ்வளவுதான். இப்போ உயிர் தானே உடம்பை தாங்குது. ஆனா இந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா உயிரை தாங்கினாங்க. உயிர் தாங்கி, ஏன்னா அது இப்ப ரெடியா இல்லை, அது கிளம்புறேங்குது. இந்த உலகத்துல நமக்கு இனிமே என்ன வேலை அப்படின்றது அந்த அம்மா இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே உயிர் தான் உடம்பை தாங்கி கொண்டிருக்கும். ஆனா இங்க தலைகிடா போய் உடம்பாய் கொண்டு உயிரை தாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். உயிர் தாங்கி, உயிர் தாங்குகிறவர்கள் உலகத்தின் மேலே பற்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். உடம்பு தாங்குகிறவர்கள் உலகத்தில் பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். வேறுபாடை காட்டுறார் சுவாமி. உயிர் தாங்கி அம்பொன் நூல் மணி மார்பில் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. இம்பர்மனை தவம் புரிந்து, வீட்டுல தவம் புரிந்தாரா அந்த அம்மையார் திலகவதியார். தம்பி பார்த்தார், அப்பா இறந்துட்டார், அம்மாவும் போயிட்டாங்க. அக்காவாவது வாழ்க்கையில ஒரு நிலை பெற்று இல்வாழ்வு செய்வார்கள் பார்த்தா அவங்களுக்கும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நிலை இல்லாமல் இருக்கு, செல்வமும் நிலை இல்லை. என்ன பண்ண, இருக்கிற சொத்து முழுக்கத்தையும் அத்தனையும் வருகிறவர் போகிறவர்கள் அத்தனை பேருக்கும் கா தொட்டும் குளம் தொட்டும் கா வளர்த்தும் சோலைகளை வளர்த்து குளங்களை வெட்டி நிறைய அறக்காரியங்கள் செய்து தண்ணீர் பந்தல் வச்சு நல்ல கவனமாக இருக்கும். இவ்வளவு அறங்கள் புரிந்தாரம் யாரு? அக்கா நமக்கு எதுக்கு இனிமே சொத்து? இதெல்லாம் ஈகை வினை அறம் நின்றார். எல்லாம் ஈகை செய்து அத்தனை செல்வத்தையும் செலவு பண்ணார். மனம் இன்னும் அமைதி அடையல இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கவனமா கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில சமயங்களிலே நிகழ்கின்ற நிகழ்வுகள் நம்முடைய மன அமைதியை குலைக்கும். அந்த மாதிரி நிலை வருகின்ற பொழுது நமக்கு சான்றோர்களுடைய வாக்குல ஐயம் வரும். இது உண்மைதானா, இப்படித்தான் உண்மையா என்று ஒரு எண்ணம் வரும். அப்படித்தான் வந்துதான் அவருக்கு. அதனால அவர் என்ன செய்தார், இந்த நிலையாமை தான் இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்கு, வேற எந்த உண்மையும் தெரியல, எந்த பொருளும் நிலை இல்லாம இருக்கு. இந்த நிலையாமை தான் தெரிஞ்ச பொருள். இந்த நிலையாமை பற்றி பேசுகிற சமயம் எதுன்னு பார்த்தார், சமணம் தான் ரொம்ப அற்புதமா அதை பற்றி பேசுகிறது. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் அங்க போனார். ஒரு நாள் தான் போனார், அவ்வளவு. இந்த ஒரு நாள் போய் என்ன பேசுறான்னு கேட்கலான்னு போனீங்கன்னா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தான் போனார், என்ன சொல்றாங்க கேட்கலான்ட்டு.
சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பல் அருளாமையினர் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். சைவ சமய நெறியிலே நிற்பதும் சைவ சமய நெறியிலே பின்பற்றுவதும் சிவனை வணங்குவதும் சிவபெருமானுடைய புகழை ஓதுவதும் சிவபெருமானுடைய புகழை ஓதுகின்ற சான்றோருடைய வாக்குகளை கேட்பதும் அவர் அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை பாடுவதும் ஒவ்வொருவரும் அவருடைய அறிவினாலே செய்வது என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அவருடைய இச்சையினாலே செய்து விடுவது என்று எண்ணிவிடக் கூடாது. அதற்கு சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அப்படி அவர்களாலே செய்ய முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்த, நாம ஏதோ விரும்பணும் வந்துட்டோம்னு நாம நினைக்க கூடாது. தெளிவா சொல்லுகிறார். சமயங்கள் ஆனவற்றின் எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சமயங்கள் தோன்றி இருக்கின்றன. எல்லா சமயங்களிலுமே எது படிநிலையிலே உச்ச நிலையிலே விளங்குகிறது, எந்த சமயம் உண்மையை உள்ளவாறு உணர்த்துகின்றது என்று தெரிந்து உணர்வதற்கு சிவத்தினுடைய அருள் இருந்தால் தான் முடியுமா? சமயங்கள் ஆனவற்றின் மணிவாசகரும் சொல்றாரு, தெய்வம் உண்டு என்பதோ சித்தம் உண்டாக 6 கோடி தத்தம் மாயைகள் துவங்கி. கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், கடவுள் ஒருத்தர் உண்டு அப்படின்னு ஒருத்தர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்காள் இங்க வாங்க சார், நீங்க எங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு 48 நாள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. எதுக்கு 48 நாள்? இவன் கேட்கறான், நீங்க எங்க கிட்ட வாங்க, 3 வாரம். நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா 3 வாரம், நல்ல பலன் தெரியும் உங்களுக்கு, வாங்க நீங்க இங்க வாங்க. இப்படின்னு ஆளுக்கான ஒவ்வொருத்தரும் எம் சமயம், எம் மதம், எம்முடைய கடவுள், எம் தெய்வம், உன் தெய்வம் என்று எல்லாரும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் பணம் செலவு பண்றாங்க. சார் எங்க சமயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடை தருகிறோம், உணவு தருகிறோம், உங்களுக்கு வீடு வாங்கி தரோம், உங்களுக்கு எல்லாம் தரோம், நீங்க வாங்க இங்க எங்க சாமி கிட்ட வாங்க நீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நமக்கே தோணுது எல்லாம் கொடுக்குறேங்கிறோம், இங்க போயிட்டா எல்லாமே கிடைக்குது, இந்த சாமியை கவனிக்கிற மாதிரியே தெரியல, இங்க யாரும் கூப்பிடவே மாட்டேங்கிறான், வந்தா வாங்குறான், வராட்டி போங்கிறான், அவன் வா வா வாங்குறான், இங்க திரும்பி பா பாவிகளேங்கிறான், திரும்பி பார்க்காம இருந்தா கூட நம்ம பார்க்கிற பக்கமா அவன் திரும்பி நிக்கிறான். இங்க எவனும் கவனிக்க மாட்டேங்கிறான் நம்மள. கோயிலுக்கு வந்தியா, போனியா, இருந்தியா அப்படின்னு கேட்க. அங்க ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா உடனே போய் வீட்டுல போய் நிக்கிறான். ஏன் வரல இந்த தடவை, நீ வரலையே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறான். இங்க நம்மள என்னைக்காவது யாராவது கோயிலுக்கு ஏன் வரலன்னு கேட்டிருக்கானா நம்மள? நீ வந்தா என்ன, வராட்டி என்ன, நம்மளும் வேற சொல்லிக்கிறோம். சார் இந்த வாரம்லாம் ரொம்ப பிஸி சார், நான் வர முடியாது சார், அடுத்த வாரம் வேணா பாக்குறேன். யார? சிவபெருமான. அப்படி அப்படிங்கிறோம். நம்ம அவ்வளவு தூரம் பிஸி ஆயிட்டோம். வாங்க எங்க சாமி இருக்கு, வாங்க நீங்க எங்க சாமி, எங்க சாமி நிதர்சனமான சாமி, அப்படியே பேசும் உங்ககிட்ட, வாங்க நீங்க அப்படியே பேசும், நீங்க பேசலாம் சாமி. அதுவும் இல்லைங்க, எங்க சாமி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்ன பவர்னா, நீங்க என்ன பாவம் பண்ணாலும் உடனே நாங்க அதை விட டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நீங்க எதை வேணா செய்யுங்க, மன்னிப்பு மட்டும் சாயந்தரமா கேட்டுருங்க, காலையில செஞ்சதெல்லாம் காலி. நீ இந்த அக்கௌண்ட்டை நம்புவானா இல்லையா? நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ உடனே இங்க வா, நான் உனக்கு மன்னிப்பு தரேன், உடனே முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவான், சரி சாயந்தரம் மன்னிப்பு கேட்டுக்கலான்னு காலையில இருந்து ஆரம்பிச்சிருவான். எழுந்திருக்கும் போது நினைச்சு பார்க்கணும் இல்ல, இது சாத்தியமா? இது வினை பயனை நீக்குவதற்கு வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டே தவிர வேற எவருக்கும் கிடையாது, வேற ஒரு கொம்பளுக்கும் கிடையாது. அவன்கிட்டதான் அந்த அக்கௌண்ட் முழுக்க இருக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை, அவர் தான் கணக்கு வச்சிருக்கிறார்.
இருக்கிறதுனால தான் அவர் சுடுகாட்டில் இருக்காரு. ஃபைனல் அக்கௌண்ட் அங்கதான் டாலி ஆகும். ரைட். மணிவாசகர் சொல்றாரு கோயில் சுடுகாடு. கோயில் இருக்காரு சுடுகாட்டில் இருக்காரு. உங்க சிவன் கோயில் இருக்காருப்பா, சுடுகாட்டிலே இருக்காரு. என்ன சார் கோயில்ல இருக்காரு? கோயில்ல இருக்கிறாரு, நீ அங்க போய் பார்க்கலாம். ரொம்ப பேர் வரமாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு. சரி ஒரு நாள் இங்கேயாவது வருவான்ல, நீ இங்க வரமாட்டேங்கிற, இங்க வந்துதானே ஆகணும் அப்படின்னு சுடுகாட்டிலேயே வெயிட் பண்றாராம். டே அங்க வேணா வரமாட்டேன்னு சொல்ல முடியும், ஆனா இங்க வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்லுவானா எவனாவது நான் சுடுகாட்டிலே வரப்போறது இல்லைங்க இங்கே தான் இருப்பேன்னு? சுடுகாட்டில் இருக்கிற கடவுள் ஒரே கடவுள் சிவன் தான். மித்த கடவுள்லாம் சுடுகாடுன்னா அந்த கடவுளே பயப்படும். சிவன் ஒருவன் தானே, முழு முதற் தன்மை உடையவன். அவனுக்கு இருக்கிற அடையாளங்கள் வேறு யாருக்குமே கிடையாது. பரம்பொருளாக இருக்கக்கூடியவன், அவன் சொல்லுகிற நெறி வேற யாரும் சொல்லாத நெறி ஆயிற்று. இவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு, அது ஒரு சிறந்த கொள்கையாக இருக்கும், மறுப்பு இல்லை. ஆனால் அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பார்க்கணும். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். இந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள். அது இவருக்கு ரொம்ப கேட்சிக்கா இருந்தது. இவருக்கு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை அவங்கள்ட்ட. இரவு 6 மணிக்கு மேல போனா விளக்கேற்ற மாட்டோம், ஏன்னா பூச்சி வந்து உழுந்து சேர்த்து போடும். நாங்க செருப்பு கூட நடக்க மாட்டோம், ஏன்னா காலில் மிதிச்சு உயிர்கள் போயிடும். அதனால பாதக்குரடு அப்படி அந்த ஒரே ஒரு ஆணியில மட்டும் நிற்கிறது, அப்படியே அதுல டக்கு டக்கு நடந்து போகும். அதனால அதுல நிரம்ப உயிர்கள் அதனால இறந்து போகாது. இது வரைக்கும் பரவாயில்ல. பல்லு விளக்க மாட்டேன், ஏன்னா பல பூச்சி செத்து போகும். இப்படி ஆரம்பிச்சுட்டான். மேல குளிக்க மாட்டேன், ஏன்னா பல பூச்சி செத்து போகும். இது எப்படி ஒத்துக்கிறதுங்க? நம்ம சொல்லுங்க. கொல்லாமையும் மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். ரொம்ப அழகா சொன்னார். குறுகுதல்னா போய் சேருதல் தான் அர்த்தம். ஆனா வார்த்தை போட்ட விரிந்த சைவ சமயத்துல இருந்தவர் குறுகுன சமன் சமயத்துல போய் குறுகினார் சொன்னார். அமன் சமயம் குறுகினார். அங்க போன உடனே இவருடைய வாக்கு சாதுரியத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மிகச்சிறந்த அந்த சமண சமய கொள்கைகளை நிறுவி பௌத்த மதத்தை தோற்கடிச்சார். சமணத்துக்கு ரொம்ப எதிர்ப்பா இருந்தது பௌத்தம் தான். சைவம்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. சைவத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா தள்ளிவிடலாம். இந்த பௌத்தம் தான் முத்தி மோதிக்கிட்டு, ரெண்டு பௌத்தத்துக்கும் ஜெயினத்துக்கும் தான் மோதல். பௌத்தத்தை வென்றார். அதனால அவங்களாம் சேர்ந்து தர்மசேனர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. மறு நீக்கிறாருங்கிற பேர் போயிடுச்சு, இப்ப தர்மசேனர் பட்டம். தர்மசேனருங்கிற பட்டத்தை பெற்று இவர் அப்படி பார்த்தாங்க இந்த அம்மா திலகவதியா. ஆகா, நம்ம தம்பிய நாம கடை தேற்றுவதற்கு கவனிக்காம விட்டுட்டோமோ. நம்முடைய குடும்பம் சைவ சமய பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பம் ஒரு குலமாயிற்று. இதுல இருக்கிற ஒருத்தன் அங்க போயிட்டான்னு சொன்ன அப்புறமாக நம்முடைய குலத்திற்கே அப்ப அக்கா சரியா வளர்க்கல, தம்பி இப்படி போயிட்டான் என்றல்லவா உலகத்தார் சொல்லுவார்கள். திருவாரூர்ல இருக்க முடியல அவங்களால. அதனால என்ன பண்ணாங்க, நேரா கிளம்பி போய் திருவதிகைக்கு போயிட்டாங்க. அங்கே அதிகை வீரட்டானேஸ்வரரை பார்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி, சுவாமி உம்முடைய பிடியிலிருந்து அன்பு பிடியிலிருந்து அகன்று போனானே, நழுவி போனானே, எப்படி நீர் விட்டீரு? இப்ப இவருக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் இந்த அம்மையாருக்கும் தானே ஏற்பட்டுச்சு. திலகவதியார் இன்னும் சொல்ல போனா இவரை காட்டிலும் நேர்முகமாக தாக்குண்டவர் அம்மையார் தான். ஆனா அவங்க உறுதியா நின்றார்கள் இல்லையா? அவர்கள் அந்த இதுல உறுதியாக நின்றார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, திருவதிகை பக்கத்துல அதிக வீரட்டானேஸ்வரர்கிட்ட போனாங்க. சுவாமி நீர் தான். விடியற் காலையில் எழுந்து திருக்கோயிலுக்கு போய் திரு அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி அத்தனையும் சொல்றாரு. தேவாரத்தில் சொன்னது அத்தனையும் இவர் கண்ணால தன்னுடைய தமக்கையார் செய்ததை பார்த்து சொன்னது.
அம்மையார் அத்தனை பணிகளையும் செய்ய ஆரம்பித்தார். செய்து ஒவ்வொரு நாளும் சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிக்கின்றார், என் தம்பியை காப்பாற்ற. ஒரு நாள் கனவுல வந்து சொன்னார், ரேவதி ஒன்றும் கவலைப்படாத, ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த பையன்தான் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிருக்கான். போயிட்டு வர்றது ஒரு நல்லதுதான், வந்தான்னா ரொம்ப தெளிவா இருக்கும். இங்க இருக்கிறவங்களை காட்டிலும் அதிக தெளிவு இருக்கும் அவங்களுக்கு. 2 பேரும் வச்சிருந்தாரு சுவாமி. பௌத்த மதத்துக்கு போய் சாக்கிய நாயனாரை கொண்டு வந்தாருங்க. அதுபோல சமண சமயத்துக்கு போயிட்டு நம்ம வருவார் பையன், நீ கவலைப்படாத, அவன் எனக்கு உரியவன் என்று சுவாமி ஆறுதல் சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ண, தம்முடைய திருவருளை தர்மசேனர் பால் சாற்றினார். அது சூளை நோயாக போய் வயிற்றிலே மடுத்தது. துடிக்கிறார் சுவாமி. அங்க இருக்கிற சமணர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க மந்திரம் செபிக்கிறோம் என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறார்கள், பயிர்பீலியினாலே ஓதுகிறார்கள். ஒன்றும் வேலைக்கு ஆகல, வலி பன்மடங்காக பெருகுது. துடிக்கிறார், புழு அனலில் இட்ட புழு போல துடிக்கிறார் சுவாமி. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இனிமே நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, தர்மசேனருடைய வினை பயனை அவர் அனுபவிக்கிறார் அப்படின்ட்டாங்க. இதுதான் அவங்க கொள்கை. தீவினை பயன் வந்தால் தீவினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும், இதுதான் கொள்கை. ஆனா சைவ சமயம் அதுக்கு ஒரு படி மேல போகுது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணவன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தம்மை தீண்ட பெற திருநீல கண்டம். வினை பயனை நீக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் வினைகளை சேர்த்துக் கொள்வதற்குரிய வேண்டுகோளாக நம்முடைய விண்ணப்பங்கள் அமையக்கூடாது. சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிற பொழுது மிக கவனமாக, சுவாமி என்னென்ன வினைகளை செய்திருக்கிறோமோ என்னென்னலாம் வருமோ தெரியல, இன்னும் எந்த வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி தந்திருக்கிறாயின்னு தெரியல, சுவாமி எம்மை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய கடன், எம்முடைய வினைப்பயனிலிருந்து எம்மை உய்விப்பீராக என்று நாம சென்று சிவபெருமானிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு புதுசா வினையை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு அத்த குடு இத்த குடுன்னு கேட்டு புது வினையினுடைய பயன்களை நாம சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இதை இங்க சொல்லுகிறார் சுவாமி. சமணர்கள் கைவிட்டாங்க, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இவர் இந்த வயிற்று நோயினாலேயே இருந்து அவதிப்பட. ஆனா இப்ப இவர் யோசிக்கிறார், ஏன் அப்படி இந்த சூளை நோயினால நாம அவதிப்பட வேண்டும், இதற்கு ஏதாவது விடிவு உண்டா? இப்பத்தான் அவருக்கு ஞாபகம் வருது, யாரு தமக்கே யார் நினைவுக்கு வருது. உடனே என்ன பண்ணாரு, இந்த மடப்பள்ளியில ஒருத்தர் இருந்தான் சமயக்காரன், வா உன் வேலை சொல்ற செய்யா சாமி, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்ய, என்ன செய்ய. திருப்பதிக்கு போனேன்னா அங்க திருப்பதிக்கு கோயிலுக்கிட்ட ஒரு அம்மையார் தொண்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க அக்கா, நான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வரியா, அவசியம் இல்லையா, இதோ போறேன் அப்படின்னு கிடக்கு. திலகவதியார் மடத்துக்கு இந்த மடப்பள்ளியில இருந்து இந்த ஆள் வந்தா, அம்மா வணக்கம். இந்த அம்மைய கேட்கிறாங்க, அவனை பார்த்தவனே கேட்கிறாங்க, தீது ஏதும் உளதோ என்ற. என்னப்பா ஏதாவது தீமையா, என்ன சமாச்சாரம்னு கேட்க. நல்லா இருக்கானு கேட்கல, தீமை ஏதாவது உண்டானு இல்லையா. நல்ல இடத்துல இருந்தானா, தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்தானா நல்லா இருக்காரான்னு கேட்கலாம். தினம் கடை 122க்கு போயிட்டு இருக்கிற ஒரு என்ன நல்லா இருக்காரான்னு கேட்க முடியும். ஏன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரா அப்படிதான் கேட்க முடியும்.
இடர்த்தியது ஏதும் உளதோ. அம்மா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல, ஆனா சூளை நோயினால ரொம்ப அவசியப்படுறாங்க தம்பி, உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார், நீங்க வாங்க பா. இந்த பிறவியில அவனை எனக்கு தம்பியா தந்தது சிவபெருமான். ஒரு உயிரையும் இன்னொரு உயிரையும் உறவு கொள்ள வைப்பது சிவம். இன்னென்ன உறவு இன்னாருக்கு என்று பணிப்பதெல்லாம் அவன் தந்த உறவு தானே தவிர நாம கொண்ட உறவு அல்ல. நானா எங்க அப்பாவையும் அம்மாவையும் தேர்ந்தெடுத்தேன், நானா என் உடன் பிறந்தாரை தேர்ந்தெடுத்தேன், நானா என் மக்களை தேர்ந்தெடுத்த இல்ல. எல்லா உறவுகளும் தாம் ஏற்படுத்தியது என்று ஒருவன் எண்ணுகிறான். உண்மை அது இல்லை, எல்லாம் சிவம் தந்த உறவு தான் அத்தனையும். அதான் பின்னால பாடுவார், ஈன்றாடுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராகி மூன்றாய் உலகம் படைத்துகந்தான். எனக்கு ஈன்றாடுவாய் இருந்தது இந்த பாதிரி புலியூர் சிவன் தான், எனக்கு தந்தையாய் இருந்தது இந்த பாதிரி புலியூர் சிவன் தான், எனக்கு அக்காவாய் இருந்து என்ன வளர்த்தது இந்த பாதிரி புலியூர் சிவன் தான். எல்லா உறவும் சிவன் தான். மாதா பிதாவாகி மக்களாகி இன்னொரு இடத்துல சொல்றார் சுவாமி. தமக்கே சொன்னாங்க, சிவபெருமானை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இடத்துல என்னுடைய காத்து கூட படக்கூடாது. என் தம்பி அங்க வேதனை அனுபவிக்கிறான்னு கேட்டு எனக்கு மன வருத்தம். ஒண்ணு செய்யற சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிச்சுக்கலாம், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியுமே தவிர அந்த அமன் பள்ளி இருக்கும் பக்கம் நான் வரவே மாட்டேன், நீ போய் சொல்லு போ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா அக்கா பாசத்தினால பதைத்து வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். டே எல்லாம் ஆச்சு, அக்கா வரலன்னு சொல்லிட்டான். சமணர்கள் இருக்கிற பக்கம் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. வயிற்று நோவு உடலோடு துடக்கி முடக்கி இட இல்லனாத பெருந்துன்பம் விளைகிறது. அவர் என்ன எண்ணுகிறார், உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது ஒரு பெரும் குற்றம், அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. இதற்கான பரிகாரத்திலே இறங்கி இந்த நோயினுடைய வினைப்பயனிலிருந்து விடுபட்டால்தான் மீண்டும் இது தொடராது. இதனுடைய வலி தாங்க முடியலன்னு நான் உயிரை மாற்றிக்கிட்டா இந்த வலி திரும்ப கண்டினியூ ஆகும், கேரி ஓவர் ஆகும் அடுத்த பிறவிலையும். அடுத்த பிறவிலையும் வரும் அது. அதனால இதை இங்கேயே அனுபவித்து தீர்த்து விட வேண்டும். ஒரு நோய் வருமானால் அந்த நோயினுடைய பயனை அனுபவித்து தீர்த்து அந்த வழக்கை முடிச்சிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு போ அப்படின்னுட்டு அனுப்பிச்சு விடுறோம். ரமண மகரிஷிக்கு ஆபரேஷனு கையில ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன உடனே அவரு சரின்னு ஒத்துக்கிட்டார். இந்த பக்கம் ஆபரேஷன், இந்த பக்கம் இடது ஆபரேஷனுக்குலாம் ரெடி ஆகி நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறோம்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. மறுநாள் சாயந்தரம் வந்தாங்க டாக்டர். ரமண ரிஷி பார்த்தாரு, இந்த டாக்டரை பார்த்தா, நேற்று வந்து இல்லையே நீங்க கத்தி போட்டு அறுக்கிறேன்னு வேற ஒருத்தராச்சே என்ன, கத்தி போட்டு அறுக்கிறவர் பின்னால வருவார், நான் முன்னாடி வந்திருக்கிறேன், வலி தெரியாம இருக்கிறது, கத்தியை போட்டா வலிக்குமே, அதனால நான் அனஸ்தீசியா கொடுக்க வந்திருக்கிறேன், நான் அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட், மயக்க மருந்து கொடுக்கறது நான் தனியா படிச்சுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு லெவல்ல கொடுத்தேன்னா வலி தெரியாது, ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். அப்படியா, அனஸ்தீசியா ஒன்றும் வேணாம்ப்பா, இந்த வலி தெரியக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷனை போட்டு இதை அறுத்துக்கிறது எல்லாம் பண்ணிட்டேன்னா இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு தடவை பிறகு எடுத்து வரணும். நான் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு வேற ஒரு அனஸ்தீசியா இருக்கு, அதை நான் கொடுத்துக்கிறேன், நீ டாக்டர் கூப்பிட்டு. டாக்டர் வந்தார், கத்தி போட்டா வலி, நீ கவலைப்படாம போடியாரு. இந்த பக்கம் புத்தகத்தை எடுத்துக்கிட்டா இப்படி படிக்கிறார், இந்த பக்கம் அறுக்கிறாரு. ஆப்ரேஷன் நடந்தது, நடந்துற வச்சு தானே. உடலிலே ஒரு நோயினுடைய பயனை அனுபவித்து முடிச்சுட்டா கதை ஓவர்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
சூரிய நோயினுடைய வலி தாங்க முடியாமல் இதை அனுபவித்து தீர்த்துப்பதற்கு இந்த பிறவி உதவி விட வேண்டுமே, என்ன செய்வதுன்னு தெரியலையே, தமக்கையாரையே சரணடைய வேண்டும்னு என்ன பண்ணார், ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறம் பாயத்தான் உடுத்திருப்பாங்க சமணர் எல்லாம், அதை தூக்கி போட்டு வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டார். இரவோடு இரவாக அந்த பாடலிபுத்திரத்திலிருந்து கிளம்பி நேரா திருவதிகை வந்தார். அவனையும் கூட்டிக்கிட்டார். ராத்திரியோட ராத்திரியா வந்தார். இருபது நேரம் கட்சி மாறுறவங்களாம் ராத்திரியோட ராத்திரியா தான் வந்து மாறுவாங்க, யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலையில் பேப்பர்ல நியூஸ் வரும், இல்லாட்டி அதுக்குள்ள யாராவது கலைச்சிரும். அதுக்காக இரவோடு இரவாக வந்தார். திலகவதியாருடைய வீட்டு கதவை தட்டினார். தமக்கையாருடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு, தம்பி வந்து விட்டான். கதவை திறந்து விட்டார். தம்முடைய தமக்கையாரை பார்த்த உடனேயே நாக்கு எழல, தொண்டை அடைச்சது, துக்கம். அப்படியே சாஷ்டாங்கமா அவருடைய திருவடியில விழுந்தார். சாமி அம்மையார் பார்க்கிறார். இப்ப எப்படி விழுந்திருக்காரு, கீழே விழுந்திருக்காரு இல்லையா, அவர் எழுந்திருக்குன்னு சொல்லணும். பா விழுந்திருக்கிற எழுந்திரிப்பா அப்படி சொல்லணும் இல்லையா. அவர் சொல்றாங்க அம்மையார், பரசமய குழி விழுந்தி எழுந்தி அப்படின்னா, வேறு சமயம் என்று சொல்லக்கூடிய குடியிலே விழுந்தீரே எழுந்தி எழுந்திரிப்பா அப்படின்னார். அக்கா வைத்தையெல்லாம் போட்டு நோது, கற்றைவார் சடையார் அருளே காணும் இது. வலி என்ன நினைச்சிட்டு இருக்கிறப்பா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். வாழ்க்கையில வலி ஏற்படுகிற பொழுது நாம ரொம்ப வருத்தம், உண்மைதான். ஆனா எதுக்காக இந்த வலி வந்திருக்குன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம காலில் ஒரு அடிபட்டுச்சு, என்ன ஆகும், வலிக்கும். அவசரமா போயிட்டு இருக்கிறோம், வேலையை கவனிக்கிறதுக்காக போயிருக்கிறோம். இப்ப இந்த புண்ணை உடனே இந்த காயத்தை கவனிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், உடனே பேண்டேடு. கிராமப்புறங்கள்ல இந்த பசங்களுக்கெல்லாம், ஸ்கூல் போற பசங்களுக்கெல்லாம் அடிபட்டா என்ன பண்ணுவோம் தெரியுமா, தடவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரை வச்சு ஒட்டிடுவோம். அதான் அவனுக்கு பேண்டேடு. நீ பார்க்கலாம், நீ கிராமத்துல ஒட்டிடுவோம் பேப்பரை. இப்ப நாம ஏதோ ஒரு பேண்டேடை போட்டு பண்ணிடுறோம். மத்தியானம் வலிச்சுக்கிட்டே இருக்கும், சாயந்தரம் வலிச்சுக்கிட்டே இருக்கும், ராத்திரி வந்தோடனே சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா வலி எக்கச்சக்கமா போடும். உடனே என்ன பண்ணுவோம், நேரா டாக்டர்கிட்ட போயிடுவோம். டாக்டர்கிட்ட போய் உடனே டாக்டர் பார்த்து அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு மாத்திரைலாம் எழுதி கொடுத்து, பெயின் ரிலீவரு, ஆன்டிபயோட்டிக்கு அப்படின்னு ஒரு 5-6 மாத்திரை எழுதி, டாக்டர் இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா வலி சரியாயிடுமா, உனக்கு இப்போ தானே கொடுத்துருக்குறேன், இனிமேல் தான் எனக்கே தெரியும், இந்த மாத்திரையெல்லாம் இப்போ நேத்தா மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு, நீ வந்து என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாத்திரை இன்னும் மித்தவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம், போ ட்ரை பண்ணு. மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, வந்துட்டோம். அடுத்த நாள் வலி குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாது இல்லைங்களா. இப்போ நான் இன்னொரு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அடிபட்டுச்சு, வலிக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலிக்கவே இல்லை, வலிக்கிறதே இல்லை, வலியே இல்லை, டாக்டர் போவீங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, சார் நான் தொந்தரவு பண்ணுதான் என்ன, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, இந்த புண்ணை ஆற்ற மாட்டீங்க. ஏன் வலி கொடுக்குறாருன்னா, வலிதான் அந்த புண்ணை ஆற்றுவதற்குரிய உணர்வை தூண்டும். ஸோ வலி வியாதி இல்லை, வலி புண்ணை ஆற்றுவதற்காக நமக்கு தரப்படுகின்ற உந்துதல். இந்த புண்ணுக்கு ஒரு வலி இருந்தா தான் இதை ஆற்றணும்னு நாம் அதுக்கு முனைந்து நின்று அந்த புண்ணை ஆற்றுவோம், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம். எனவே வலி என்பது எப்படி புண்ணை ஆற்றுவதற்கு நமக்கு தரப்படுகின்ற உந்துதலோ, அதுபோல வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு உந்துதலை தரக்கூடிய உணர்வு. அப்பத்தான் நமக்கு ஆகா, இந்த பிறவி முழுவதும் இவ்வளவு துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்க, இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று சிவமாகிய வைத்தியநாதனை சார்ந்து அவரிடம் மருந்து வாங்குவோம், இல்லைன்னா இவர்கிட்ட வரவே மாட்டோம்.
அப்பா ஒரு மருந்து தாப்பா, பவரோக வைத்திய நாதா ஒரு மருந்து தாப்பா. அதைத்தான் நம்முடைய சுவாமி சொல்லுகிறார். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை. அப்போ சுவாமி சொல்லுகிறார், மந்திரம் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை. தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. பவரோக வைத்தேன் சொல்றாங்க இந்த அம்மா. கத்தைவார் சடையார் அருளே காணும். அக்கா, இந்த பாலா போன இந்த வயிற்று வலி எனக்கு தாங்க முடியல காணாரு. அப்பா அப்படி சொல்லாத, கற்றைவார் சடையார் அருளே காணும். இது சிவபெருமானுடைய அருள் பாய்து. எது? இந்த வயிற்று நோய். அந்த அம்மையார் சொல்றாங்க, கழடைந்தார் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்மின் என்றார். அவ்வளவுதான் உபதேசம். சிவபெருமானை நீ பணிந்து பணி செய், இதான் உபதேசங்க. இப்ப பாருங்க, அந்த இரவு என்ன நிகழ்ந்ததுன்னா, சமண சமயத்துக்கு போனவருக்கு சைவ சமயத்துக்கு கன்வர்ஷன் நடந்தது. இந்த கன்வர்ஷன் எப்படி நடந்ததுன்னா, ரெண்டு விதம். ஒன்னு உபதேசம், இன்னொன்னு திருநீர். ரெண்டாவது அந்த அந்த திருமேனியில இந்த திருநீரை திருண்டுவது. இவரே வரும்போது திருநீரை பூசி இருக்கலாம், பூசல. உரியவரிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். அதனால அந்த அக்காவுடைய திருவடியில விழுந்து அக்கா ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகிறார்கள், உபதேசம் சொல்லுகிறார்கள், பணி செய், பணிந்து பணி செய். கழலடைந்தார் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய். யார் ஒருவர் தம்முடைய திருவடியை வந்து சேர்கிறார்களோ அவர்களுடைய பற்றுகளை எல்லாம் நீக்கி அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் அகற்றக்கூடிய சிவபெருமானை பணிந்து பணி செய். இதான் பணிந்து பணி செய். பணிந்து தேவாரம்பாடு, பணி செய் உழவாரம் பண்ணு. இதைத்தான் எடுத்துக்கிட்டாரு. பணிந்து பணி செய் என்றார் என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணாரா, அஞ்செழுத்து ஓதி திருநீர் அளித்தார். இந்த குடி எப்படி கொடுத்தாரா? அஞ்செழுத்து ஓதி. நாம திருநீர் வாங்குகிற பொழுதும் சரி, திருநீர் தருகிற பொழுதும் சரி, அஞ்செழுத்து ஓதி செய்யவும். திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம் அளிப்ப. அது என்ன நீரா? என்ன நீரு? திருவாளன் திருநீர். செல்வமுடையவனாக திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேத்தி. எப்படி வாங்கணுமா? பணிந்து ஏத்தி. திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேத்தி உருவார அணிந்து. இந்த திருநீர் வாங்கின உடனே, ஒரு திருநீரை வாங்கின உடனே அந்த திருநீரை எடுத்து இந்த கைக்கு மாத்தி விட்டு இந்த கையில் அப்படி ஒரு சிட்டிகை எடுத்து அப்படி அப்படி இல்ல, அப்படி இல்லை. இது வாங்கின உடனே என்ன பண்ணாரா, அந்த திருநீரை வாங்கின உடனே உருவார அணிந்து. இந்த செல்வத்தை இத்தனை நாள் விட்டிருந்தனேன்னு காணாத செல்வத்தை கண்டார் போல திருநீரு கைக்கு அக்கா கொடுத்த உடனே ஆனா இந்த செல்வத்தை பிரிந்தேனே என்று உருவார அணிந்து அதை திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டாராம். அந்த திருநீற்ற திருநீர் பூசுவதற்கு இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பூசலாம் திருநீர். அப்ப என்ன சார் நெத்தியில மட்டும் அங்கேயாவது பூசுவியேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எங்க வேணா பூசலாம், கையில பூசலாம், எங்க வேணா பூசிக்கலாம், நெத்தியில பூசிக்கலாம், இங்க பூசிக்கலாம், இங்க பூசிக்கலாம், வயிற்றுல பூசிக்கலாம்.
திருநீர் பூசறதுக்குன்னு இடம் கிடையாது. அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுது அவர்களுக்கு உரிய இடமாக நியாசம் பண்றதுக்கு அங்க நியாசம் இல்லையா அது. ஆனால் பொது விதி என்னன்னு கேட்டா எங்க வேணாலும் திருநீர் அனுப்பி விடலாம். முழுநீர் பூசிய முனிவர்க்கு மடியே திருவாளன் திருநீரு திலகபதியார் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேத்தி உருவார அணிந்து உற்றையடத்து உயிர் நெறி தந்தவர் யாரு? திலகவதியார். உற்றையடத்து உயிர் நெறி தர வந்தவர் யார்? வந்தார் அவரு. அவர் தனக்கு முன் வந்தார். தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். எப்படி போறார் பாருங்க. கேட்கிறார். தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். தம் முன்பு வந்தார் யாரு? திலகவதியார். இவருக்கு முன்னால வந்துட்டாங்க அந்த அம்மா இந்த உலகத்துக்கு. தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். இப்ப அந்த அம்மா பின்னாடி இவர் போனாராம். ஏன்னா முன்பு வந்தார் அவர், இவர் பின்பு வந்தார். மாதினியாருக்கும் புகழனாருக்கும் அவர் முன்பு வந்தார், இவர் பின்பு வந்தார். இப்பவும் கூட அவர் முன்பு வந்தார், இவர் பின்பு வந்தார். அவர் போனாராம் முன்னாலே, இவர் பின்னால போனாராம். அவர் எங்க போறாரோ அவங்க கூட்டிட்டு போனாரு. வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனார். போய் அங்க திருவதிகை வீரட்டானேஸ்வரம் அந்த திருப்பள்ளி எழுச்சி காலையில அந்த கதவு திறக்கப்படுகிறது. உள்ள இந்த அம்மையார் போனார். உள்ள கூட்டு போய் அந்த கொடி மரத்துக்கிட்ட நிக்க வச்சுட்டாங்க. பாத்துக்க நிக்க வச்சுட்டாங்க. இனிமே நீ ஆச்சு, சாமி ஆச்சு, அவ்வளவுதான். அந்த அம்மா போயிட்டாங்க பணி சேருது. இப்படி கொண்டு வந்து ஒருத்தர் விடணும். விட்டதுக்கு அப்புறம் கண்கள்ல கண்ணீர் பெருகுகிறது. கதறுகிறார் சுவாமி. மழை திறந்த வெள்ளம் போல பாட்டு வருகிறது. அங்க பாடுகிறார். அதிக வீரட்டானேஸ்வர பார்த்து சுவாமி கூற்றாகினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாகினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். எற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகேன் அதிகை கெடில வீரட்டாத்துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கு இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடைக்கும் முடைக்கிட நஞ்சாகி வந்தன்னை அறிவதனை நடுகாமல் கண்டு துறந்து விடு அஞ்சேலும் என்னே அதியை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று சுவாமி கதறுகிறார். அந்த பதிகத்தில் 10 பாடல்களை கதறி கதறி பாடுகிறார். அந்த 10 பாடல்களை கேட்டு அதிக வீரட்டானேஸ்வரர் அங்கே மிக அற்புதமாக எழுந்தருளுகின்றார். அங்கே நிகழ்ந்த நிகழ்வு நாம் நாளைய தினம் தொடர்ந்து இங்கே சிந்திப்போம். இந்த கூற்றாயினவாறு என்கிற பாடலுக்குரிய முழு பொருளையும் நாளைய தினம் காண்போம். இந்த பதிக சிறப்பை நாம் அறிவோம். அதிக வீரட்டானேஸ்வரர் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு செய்த அந்த அற்புதமான அருள் திறத்தை நாளைய தினம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். யார் ஒருவர் திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்விலே இருள் போல வருகின்ற துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடி போய்விடும். அவருடைய வினை துன்பங்கள் எல்லாம் மாறி போய்விடும். வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சரித பலம் உடையது நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய சரித்திரம். அந்த வரலாற்றை கேட்கிறவங்களுடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் சிறந்து ஓங்க வேண்டும் என்று சொல்லி ஆலய உடவார தொண்டு சீர் கூட்டம் மிக அற்புதமாக இந்த ஒரு தொடர் சொற்பொழிவை வருடந்தோறும் மார்கழி மாதத்திலே மிகச்சிறப்பாக நிகழ்த்துகின்றார்கள். அவருடைய அந்த படங்களிலே அவருடைய பெயரை போடுகிற பொழுது அந்த லோகோவே என்னன்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசு நாயனார் தான் போடுவாங்க. அதனாலதான் இந்த சமயம் அவங்க ஐயா என்ன பேசுறீங்கன்னு கேட்டப்ப
என்ன இது உங்க லோகோவே திருநாவுக்கரசு நாயனார். இந்த 10 நாள் திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி நாம விரிவாக சிந்திப்போம், பல புதிய செய்திகளை சிந்திப்போம் என்று சொல்லி அந்த திருநாவுக்கரசு நாயனாரை ஆலய உழவார தொண்டு சீர்திரு கூட்டத்திற்கு அவரை விட தொடர்புடையவர் வேறு யாரும் இருக்க முடியும். எனவே அவரே மிகச் சிறந்த தொடர்புடையவர், அவரை பற்றி சிந்திப்பதே மிக பொருத்தமானது என்று கருதி அவரை பற்றி இங்கு 10 நாட்கள் சிந்திப்பதற்காக இந்த தினம் நாம் இதை துவங்கி இருக்கிறோம். திரு நாகராஜ் அவர்களுக்கும் அவருடைய அன்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவருடும் ஆதரவல்லாருடைய திருவருடும் நிறைந்து விளங்கும் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் நாம் இங்கே தொடர்ந்து சிந்திப்போம். நாவுக்கரசருடைய திருத்தாண்டகங்கள் பலவற்றை நாம் இங்கே சிந்திக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த அற்புதமான அருத்தியான அமுதை நீங்கள் பருகி உங்கள் வாழ்விலே எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே அடியே நிறைவு செய்து மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.